Moto G24 பவர் ஒரு பவர் பேங்க் ஓரியன்ட் சீரிஸ் வந்து மோட்டோ கிட்ட இருந்து ஆல்ரெடி நிறைய நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ பட்ஜெட்லேயே வந்து 6000 mAh ஒரு மினி பவர் பேங்கோட ஸ்மார்ட் ஃபோனை வந்து லெஸ் தென் 10,000 rupeesக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டோ ரீசெண்ட் இயர்ஸாகவே வந்து ப்ரைஸிங் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ப்ரைஸிங் எப்படி இருக்குது, இவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். Moto G24 பவர் வந்து ப்ளூ அண்ட் சில்வர்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிளேஸ்மெண்ட்னு பார்த்தோன்னா பாட்டமில் வந்து நம்ம ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது, பக்கத்துலேயே வந்து சார்ஜிங் போர்ட், மெயின் மைக் இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்து வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே வந்து பவர் பட்டன் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், பேக் சைட் கிடையாது. டாப்பில் வந்து நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க, செகண்டரி மைக் இல்லை. பட்ஜெட் ஃபோன் அப்படின்றதுனால செகண்டரி மைக் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஒரு காமனான விஷயம் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பவர் பேங்க் சீரிஸாக தான் இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. 6000 mAh பேட்டரியை வந்து பேக் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே வந்து பட்ஜெட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஹை கெப்பாசிட்டி பேட்டரி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக 10 வாட் இல்லை 15 வாட் சார்ஜர் கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி மோட்டோரோலா சைடில் வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் தான் இருக்குது. ஃபோனோட பேக் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக். பட் ஃபோன் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கிளாஸி லுக் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பவர் பேங்கே கொடுத்துருந்தாலுமே வந்து வெயிட் ஒரு முக்கியமான ஃபேக்டர். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அண்டர் 200 grams கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாக்ட் வெயிட்னு பார்த்தோன்னா 197 grams இருக்குது. 8.99 mm திக்னஸ் இருக்குது. ரொம்ப ஒரு திக்கான ஃபோன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பட் அது எதனாலன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு டாலான டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 6.6 inch டிஸ்பிளே. ஸோ ஓரளவுக்கு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இந்த வாட்டி வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தோன்னா Moto G34 பார்த்த மாதிரி HD+ 720p ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் வந்து இருக்குது. பட் டிஸ்பிளேக்கு என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற அதை பற்றி வந்து எந்த ஒரு ரிவீலுமே வந்து அவங்க பண்ணல. பட் மேபி அதை பற்றி எதாவது தெரிஞ்சது அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்து Android 14 மேலே பில்ட் பண்ண மோட்டோவோட MyUX தான் வருது. ஒரு மேஜர் அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து லேட்டஸ்ட் Android 14 வருது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருக்குது. ஸோ ரீசெண்டாக லான்ச் பண்ண Redmi Note 13 ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 லான்ச் பண்ணுறாங்க. ரெட்மி மோட்டோவை பார்த்து கற்றுக்கோங்கப்பா. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பார்த்தா வந்து பயங்கரமாக இருக்குது. என்னன்னா இந்த காலத்துலேயுமே வந்து இதை விடவே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மீடியாடெக்கோட ஒரு காலத்து மோஸ்ட் பவர்ஃபுல்லான G85 ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 12 nm பேஸ்டு ப்ராசர். 2020 ரொம்ப அதிகமாக நம்ம மார்க்கெட்டில் பார்த்துட்டோம். பட் ஸ்டில் இதுக்கு வந்து ஒரு வீடியோ காலமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து LPDDR4X RAM சப்போர்ட்டு அண்ட் eMMC ஸ்டோரேஜ் தான் இந்த ஃபோனுக்கு. UFS சப்போர்ட் கிடையாது. பட் என்ன மோட்டோ இந்த இடத்துல சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மினிமமே வந்து 128 GB ஆஃபர் பண்ணுது. கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம். 4 GB RAM அண்ட் 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன். ஹையர் அண்ட் வேரியண்ட் வந்து 8 GB + 128 GB மாடல். ஸ்டோரேஜ் வந்து நம்ம G34 பார்த்த மாதிரி சிமிலராக தான் இருக்குது. கேமரா விஷயத்துக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP, ரியரில் வந்து 50 MP மெயின் கேமரா, 2 MP மேக்ரோ. மேக்ஸிமமாக வந்து ஃபுல் HD 30 FPS வரைக்குமே வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியும். சென்சார்ஸ்னு பார்த்தோன்னா பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக காம்பஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்ஸ் அப்பான டைம் மோட்டோ ஃபோன்ஸில் நம்ம காம்பஸ் சென்சாரே பார்த்ததில்ல. இப்போ பட்ஜெட் ஃபோன்ஸில் காம்பஸ் சென்சார் இன்க்ளூட் பண்ணதுமே வந்து ஒரு நல்ல அடிஷனாக இருக்குது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா FM ரேடியோ சப்போர்ட் இருக்குது. டூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்குமே வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. RAM பூஸ்ட் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் விஷயத்துக்கு பார்த்தோன்னா மோட்டோ வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸிங் தான் கொடுத்துருக்காங்க. 8999 வந்து நமக்கு 4 GB + 128 GB மாடல். 9999 அதாவது 10,000 ரூபாய்க்கு வந்து ₹1 கம்மியாக்கு வந்து நமக்கு 8 GB RAM ஆப்ஷனோட வருது. பட் இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னா G85 வந்து 5G சப்போர்ட் கிடையாது. மோட்டோ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலான்னு பார்த்தோன்னா மீடியாடெக் G99 வந்து இதோட வந்து வே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். இன்ஃபேக்ட் ஒரு சில டிமென்சிட்டி 5G ப்ராசரோட G99 வந்து டே டு டே யூசேஜ்க்கு ரொம்ப பெட்டராக இருந்தது. ப்ளஸ் நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாகவும் இருந்தது. டெய்லி யூசேஜ் கேஷுவல் கேம்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் சூப்பராக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தது. G99 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வே பெட்டராக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் Snapdragon 680 கொடுத்துருக்கலாம். மோட்டோ G32 பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. 680 வந்து G85 கொஞ்சம் டெய்லி யூசேஜ்க்கு வந்து பெட்டராக இருந்திருக்கும். பட் G85 HD+ டிஸ்பிளே அப்படின்றதுனால ஓரளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. நல்ல வேலை ஃபுல் HD டிஸ்பிளே கொடுக்கல இந்த ஃபோனுக்கு. ஃபுல் HD கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டெய்லி யூசேஜ்க்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக இருந்திருக்கும். ஏன்னா G85 பழசாயிடுச்சு. பிராண்ட் வந்து அதை யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணி ஆகணும். அதுக்கு பதிலாக வந்து G99க்கு ஷிஃப்ட் ஆகிறது வந்து பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் அது எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இனிஷியல் லான்ச் ஆஃபர்னு பார்த்தோன்னா
எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மட்டுமே வந்து பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அடிஷ்னலாக வந்து 750 ரூபி எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்குது. பட் பேங்க் ஆஃபர் எதுவும் இல்லை. சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் கார்டு இருக்குது அப்படின்னா அந்த கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பட் இந்த ஃபோன் வந்து நீங்கள் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏதாவது சேல் டைமில் 8000 ரூபாய்க்கும் கம்மியாக கிடைக்குதுன்றப்போ அந்த டைம் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் என்ன வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா Moto G32 இருக்குது பார்த்தீங்களா, நம்ம 10,000 ருபீஸ்க்கே வந்து 8GB 128GB மாடலில் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் HD டிஸ்பிளே வேறு இருக்குது, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு ஒரு ஃபீச்சர் பேக்கடு ஃபோன் 10,000 ருபீஸ்க்கு. 4G ஃபோன் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா G24 பவரை விட நம்ம G32 வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இல்லை பட்ஜெட் உங்களால் கொஞ்சம் அப் பண்ண முடியும் அப்படின்னா G34K போகலாம். HD+ டிஸ்பிளே தான், பட் டெய்லி யூசேஜ் எல்லாமே வந்து அடித்து துவம்சம் பண்ணும். இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது G34 வந்து ஓவரால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கு. ரீசெண்டாக நம்ம சேனலில் G34ஓட அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ G24 பவர் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.